அமித்ஷா தமிழக வருகை திடீர் விபத்து கடும் அதிர்ச்சி. அதாவது 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான தமிழ்நாட்டு அரசியல் களம் பரபரப்பாக தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் வருகை தருகிறார். அதன்பின் தலைகீழாக மாற்றங்கள் நிகழும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் திமுக மட்டும்தான் எதிரி, திமுகவுக்கு எதிராக வாக்குகள் சிதறவிடக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகக்கூடும் என்று பரபரப்பு நிலவுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வைத்தால் வெல்லவே முடியாது என்கிற மனநிலையில்தான் அதிமுக இருந்தது. ஆனால் 2001ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் சிக்கி தவித்த நிலையில் பாஜக கூட்டணி அமைத்தது, தேர்தலையும் சந்தித்தது. அதே நேரத்தில் 2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து தனியே களம் கண்டன. இந்த நிலையில் அதிமுகவின் அனைத்து பிரிவுகளையும் ஒருங்கிணைத்து ஒன்றிணைந்த அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உருவாக்கிட வேண்டும் என்பதில் டெல்லி பாஜக மேலிடம் தீவிரம் காட்டியது. அதிமுகக்குள்ளேயும் இந்த கருத்தை மூத்த தலைவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ இதுவரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறி வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் தமிழ்நாட்டுக்கு கடந்த வாரம் அமித்ஷா வருகை தந்தார். கோவையில் சிவராத்திரி விழாவில் பங்கேற்றார். அமித்ஷா தற்போது மீண்டும் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வருவதாக அண்ணாமலை அறிவிப்பது திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். திமுக தவிர எந்த கட்சியுமே எதிரி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதும் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்காக முன்னறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வருகை தரும்போது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் அல்லது சந்திப்புகள் நிகழலாம் எனவும் கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்தால் அந்த அணியில் பாமக, டிடி தினகரன், அமமுக உள்ளிட்டவை இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான தமிழ்நாட்டு அரசியல் களம் இப்போதே பரபரப்பாக தொடங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் மேலும் மோடி, அமித்ஷா தமிழகம் வருவதையொட்டி இங்கே தமிழக மக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இங்கே அமித்ஷா தமிழகம் வந்தாலும் அவருக்கு சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனால் அமித்ஷா தமிழகம் வருவதை ஒன்று ரத்து செய்யலாம் அல்லது வந்த உடனே திருப்பி செல்லவும் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.